இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள், இயேசுவினுடைய இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளை இன்று நினைவு கூறுகிறோம். எனவே இயேசுவினுடைய இதயமும் இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் உண்டு. அந்த இதயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய இரக்கத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சியை கடைபிடிக்க முயற்சி எடுப்போம். என்றுமே இறைவனுடைய இதயத்தில் வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக மாட்டு பொங்கல், திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த மாட்டு பொங்கல் விழா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நாள், நன்றியின் நாள். விவசாயத்திற்கு உதவி செய்கிற ஆடு மாடுகளை நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறி விழா எடுக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, விவசாயத்தினுடைய நண்பனாகவே இந்த ஆடு மாடுகள் எல்லாம் தொடக்கத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆடு மாடுகள் செழித்து வளர வேண்டும், நல்ல உடல் உள்ள ஆரோக்கியம் பெற்று வாழ வேண்டும் என்று அவர்கள் கடவுளிடத்திலே ஜெபிக்கவும் செய்கிறார்கள். நாமும் அந்த ஆடு மாடுகளுக்காக சிறப்பாக இந்த பொங்கலிலே தமிழர்களோடு இணைந்து கடவுளிடத்திலே மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தைகள் 1-12 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால், மார்க்கு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே 4வது ஒரு பெரிய புதுமையாகவே இந்த புதுமையை கொண்டு வருகிறார். இது என்ன புதுமை என்றால், இயேசு வீட்டுக்குள்ளே போதித்து கொண்டிருக்கிறார். கூட்டம் அவ்வளவு நெரிச்சலாக அந்த வீட்டை சூழ்ந்து இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா அந்த வர வாசப்படியில் கூட இடம் இல்லாம வெளியே வரைக்கும் அப்படியே சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உள்ள யாருமே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறது. 4 நபர்கள் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை, படுத்த படுக்கையிலே பல ஆண்டுகளாக இருந்த ஒரு மனிதனை 4 மனிதர்கள் சேர்ந்து நம்பிக்கையோடு இவரை இயேசுவினிடத்தில் கூட்டி சென்றால் இவர் நலம் பெறுவார் என்று நம்பி வருகிறார்கள். வந்து பார்த்தா உள்ள போக முடியல. தனியா போனவங்க நெருக்கிட்டு போயிடலாம், ஆனா கட்டளை தூக்கிட்டு வராங்க. கட்டளை எப்படி உள்ள கொண்டு போறது, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. உடனே அந்த நம்பிக்கை பாருங்க, அந்த ஆழமான நம்பிக்கை என்ன செய்கிறது, நம்ம ஒன்று செய்யலாம், இந்த மனிதன் நலம் பெறணும், இயேசு இவனை குணப்படுத்த வேண்டும் என்று நம்பிக்கையோட வீட்டுக்கு மேலே கூரையில் ஏறுறாங்க. கூரையில் ஏறி இந்த கூரையை பிரித்து அந்த முடக்கு மாதமுற்றவனை கட்டிலோடு கீழே இறக்குகிறார்கள். இறக்கின உடனே இயேசு எழுந்து அவனை பார்த்து அவனை குணமாக்குகிறார். குணமாக்கும் போது முதல்ல சொல்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உனது கட்டிலை எடுத்து கொண்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அங்கிருந்தவங்களாம் அந்த நற்செய்தியில பார்க்கிறோம், மறைநூல் அறிஞர்கள், தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இது எப்படி இவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுறானே, இவன் யாரு, கடவுள் மட்டும்தானே பாவத்தை மன்னிக்க முடியும், பாவத்தை மன்னிக்க இவன் யாரு அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம், அப்படியே போராட்டம் வந்துகிட்டே இருக்குது. இது அறிந்து இயேசு அவருக்கு சொல்றாரு, மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்க சக்தி இல்லையா அப்படிங்கிற ஒரு பதிவை அந்த இடத்துல சொல்லிட்டு ஆண்டவர் மீண்டுமாக, நான் சொல்லுகிறேன், யாருக்கு நீ பயப்படாத, உனது கட்டிலை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்ன அவர் தனது கட்டிலை எடுத்துக்கொண்டு போகிறார். இந்த நிகழ்ச்சியை தான் இந்த நற்செய்தியில நாம் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியில நமக்கு கிடைக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய சிந்தனை என்ன என்று பார்க்கிற பொழுது, நம்பிக்கையினால் பாவங்களும் நோய்களும் குணமாகிறது. ஒரு நம்பிக்கை பாருங்க, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, வியாதியிலிருந்தும் குணம் கிடைக்கிறது என்று சிறப்பாக இந்த நற்செய்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்பது மிக சிறந்ததாக இருக்கும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, கத்தோலிக்க திரு அவையில நம் கடவுள் மீது நம்பிக்கை தான் பெரிய அளவுக்கு இருக்கணும். மற்ற நம்பிக்கையை காட்டிலும் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை மிக ஆழமாக, உயர்ந்ததாக, அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது.
பிரியமானவர்களே, அந்த முடக்குவாதமுற்றவன் பல நாட்களாக நான் பாவி பாவி என்று வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இயேசுவை பற்றி அறிந்திருந்தாலும் அவன் எப்படி போவான்? படுத்த படுக்கையில் இருக்கிறவனாச்சு. அந்த நம்பிக்கை இழந்துதான் இருந்தான். இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, படுத்த படுக்கை அப்படியே சாக வேண்டிதான் நினைச்சு கொண்டு இருந்திருப்பான். ஆனா இவன் சார்பாக ஒரு 4 பேர் முன்னாடி வராங்க பாத்தியா, அந்த 4 பேருக்கு இருந்த நம்பிக்கை மிக சிறந்தது. அதனால்தான் இயேசு கூட அந்த 4 நம்பிக்கையை பார்த்து இவனை குணமாக்குகிறார். அந்த 4 பேர் நினைச்சிருந்தா, என் குடும்பத்துல யாராவது இருந்தாக்கா நான் போய் இயேசு கிட்ட போய் கேட்கணும், எனக்கு கேட்கணும், என் உறவினர்களுக்கு கேட்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா யாரோ ஒரு மனிதன் அங்க படுத்த படுக்கையில இருக்கான்னு சொல்லிட்டு அவனை குணமாக்க வேண்டும் என்று தாகத்தோடு, ஒரு வாஞ்சியோடு, நல்ல இதயத்தோடு முன் வந்து நம்பிக்கை இயேசு மீது வைத்து கொண்டு வருகிறார் பாருங்க. இந்த நம்பிக்கை சிறந்தது. அடுத்தவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நம்பிக்கை மிக பெரிய ஒரு நம்பிக்கையாக, நல்ல செயலாகவே இருக்கிறதை இயேசு இந்த இடத்திலே முன் இடம் கொடுத்து அந்த இடத்துல அவனை குணப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த 4 பேருடைய நம்பிக்கை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது, எவ்வளவு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த 4 நானும் சேர்ந்து 5வதாக நம்பிக்கை உடையவராக மற்றவர்களுக்காக இயேசுவினிடம் கொண்டு சென்று பரிந்து பேசி அவர்களுக்கு விடுதலை கொடுப்பது நமது கடமையாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இயேசு இந்த குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தவர். அதிலே அவர் முதல் சொல்லக்கூடியது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற வார்த்தை ஏன் இயேசு சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த முடக்குவாதமுற்றவனுக்கு பாவத்தை ஒரு பெரிய பாவம் செய்த ஒரு உணர்வு அவனுக்குள் இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் மனநோயை காட்டிலும் ஆழமான பாவ நோய் அவனிடத்திலிருந்து நீங்குகிறது. அவன் முடக்குவாதமுற்று பல ஆண்டுகளாக இருக்கும் பொழுதெல்லாம் அவன் நினைச்சிருந்தது எல்லாமே, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, என் பாவத்தை கடவுள் மன்னிக்க மாட்டாரா, என்ன இந்த பாவத்துக்காக இந்த தண்டனை கொடுத்துட்டாரே என்று எல்லா நேரத்திலும் மனநோயை விட அந்த பாவ நோய் அவனுக்குள் ஆழமாக இருந்தது. அந்த பாவ நோய் என்னை விட்டு நீங்கினால் நான் நலம் பெறுவேன் என்று நினைத்திருந்தவனைத்தான் அந்த உள்ளுணர்வை புரிந்து கொண்டு இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொன்ன உடனே அவன் பெரிய ஆற்றல் பெற்றவனாக, ஐயோ இத்தனை ஆண்டுகள் நான் பாவத்திலே வாழ்ந்திருந்தேன், அந்த பாவம் இன்றோடு என் வாழ்வை விட்டு விலகுகிறது, என்னை மன்னித்து விட்டார் கடவுள் என்ற உணர்வு அவனுக்குள் வருகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. நிறைய இடத்துல இயேசு சொல்லுவாரு, நான் சொல்லுகிறேன் நீ நலம் பெறு, எழுந்து நட அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த இடத்துல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. அப்ப அந்த பாவம், அந்த வியாதி, உடல் வியாதியை விட மன வியாதியை விட பாவ நோய் அவனுக்கு அதிகமாக இருந்ததனால்தான் அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் நமது கடவுள். நம்ம எவ்வளவுதான் பாவம் செய்து வியாதியில் இருந்தாலும் சரி, கடவுள் விட்டு விலகி இருந்தாலும் சரி, கடவுளை நாம் சந்திக்கிற பொழுது, நம்பிக்கையோடு சந்திக்கிற பொழுது கடவுள் நமது பாவங்களை மன்னித்து விடுதலை கொடுக்கிறார் என்ற உணர்வை உள்வாங்கி வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளையாக அந்த 4 பேர் நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாக பிறருக்காக இருந்ததோ அப்படி நமது நம்பிக்கையும் நம்மை சார்ந்தவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து பிறருக்காக ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே உம்முடைய இரக்கமும் உம்முடைய இதயம் எங்களுக்காக துடித்து கொண்டும் இரக்கத்தை பொழிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, எங்களுக்கு மக்களிடத்திலே ஒரு நல்ல இதயம் கிடையாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இதயம் இல்லை, எங்களை வெறுக்கிற இதயமாக இருக்கிறது. ஆனால் உம்முடைய இதயம் எங்களை அன்பு செய்கிற, எங்களை ஏற்றுக்கொள்கிற இதயமாக இருக்கிறது. இந்த இதய நிழலில் நாங்கள் வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடும். உம்முடைய இரக்கமும் பரிவும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அபரிவிதமாக பொழிந்து வழி நடத்துவீராக. அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக தமிழக மக்கள் மாட்டு பொங்கல், திருவள்ளுவர் நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த நாளிலே ஆடு மாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் பயனுள்ள ஒரு கருவியாக இந்த உயிரினங்களை எங்களுக்கு கொடுத்த கருவைக்காக நன்றி. அந்த உயிரினங்களை நாங்கள் நன்றி பெருக்கோடு நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம். நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை இந்த ஆடு மாடுகளுக்கு கொடுத்தரணும். அன்பு தெய்வமே,
இதோ சிறப்பாக இந்த நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, உடலுள்ள ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, மன அமைதியை கொடுப்பீராக, பயணங்களை பாதுகாப்பாக இருப்பீராக, எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் வெற்றிக்கான செய்வீராக. நல்ல வீடு, நல்ல இடம், நல்ல உறவுகள், நல்ல இருப்பிடம், நல்ல உடல் சார்ந்த அனைத்து வியாதியிலிருந்து விடுதலை, இன்னும் இருப்பிடம், உடுத்த உடைகள், உண்ண உணவு என்று எல்லா வாழ்வாதாரங்களை கொடுத்து மகிழ்விக்க செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும், இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணம் ஆகவில்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, கடன் சுமையில் இருக்கிறேனே, சண்டை சச்சரவாகவே இருக்கிறதே, சந்தேக குணத்திலே குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குடி பழக்கத்திலே என் கணவன் இருக்கிறானே, என் மனைவி எனக்கு எதிராக செயல்படுகிறாள் என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. அவர் வாழ்வில் மகிழ்வை கொடுப்பீராக, அமைதியை கொடுத்து வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.